அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெயின்போ கிச்சன் vlog. நம்ம இப்போ பார்க்க போகிறது நோ பாயிலில் பாதாம் பிசின் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது அடுப்பே இல்லாமல் சமைக்கிற போகிற பாயாசம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நைட்டே நம்ம பாதாம் பிசினை ஒரு 6-7 பீஸ் எடுத்து ஊற வச்சுக்கலாம். நைட்டே ஊற வச்சாதான் காலையில் இந்த மாதிரி பதத்துக்கு ஊறி வந்திருக்கும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் 2 ஏலக்காய் போட்டு நல்லா கெட்டியான பாலாக எடுத்து வச்சுக்கலாம். நான் பெரிய பவுலில் பாதாம் பிசினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். கெட்டி பாலை தேங்காய் பால் எடுத்து அரைச்சி வச்சுருந்தவங்கள அதையும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஹெல்த்தியான பாதாம் பிசின், உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி ஊட்டும். இப்போ இனி வெய்யக்காலம் தானே, நம்ம இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நான் கொஞ்சம் நட்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் பாதாமையும் முந்திரியும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூட அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக மாதுளம் பழத்தையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிறிஸ்மஸ் பழத்தையும் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அது போட்டுக்கலாம். இதுதான் போடணும்னு கிடையாது. நமக்கு எது விருப்பமோ அந்த நட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி. பாதாம் பிசின் பாயாசம் ரெடி. நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.